நமக்கு வருகிற ஆபத்துகள், சதிகள், மோசங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டுமே, ஆனால் அவர் நமக்கு முன்பு கேடகமாக இருக்க வேண்டும். அவர் சொல்றார், இருப்பே தீமைகள் உங்களை அணுகாதபடிக்கு அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்க போகிறார். ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் என்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இணைந்து இருப்பாராக. நீதிமொழிகள் 2:7 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கேடகம் என்றால் தன்னை பாதுகாக்கின்ற ஒன்று. இன்றைக்கு நாம் நம்மளை எந்த விதத்தில் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறதை யோசித்து பாருங்கள். நம்மளை பாதுகாக்க முடியாது. எப்படி நம்மை நாமே தப்புவித்துக் கொள்வது? வழியே இல்லை, கதியே இல்லை. ஆண்டவர் ஒருவர் தான், ஏசப்பா ஒருவர் தான். ஆகவே நமக்கு வருகிற ஆபத்துகள், சதிகள், மோசங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டுமே, ஆனால் அவர் நமக்கு முன்பு கேடகமாக இருக்க வேண்டும். அவர் சொல்றார், இருப்பேன். யாருக்கு இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, தேவனை பிரியப்படுத்தி செய்கிற செயல்பாடுகள் வாழ்விலே காணப்படுமேயானால் கர்த்தர் நமக்கு கேடகமாயிருப்பார். நீங்கள் நன்மை செய்தால் தீமைகளை ஒருவேளை சந்திப்பது போல தோன்றலாம், ஆனால் வருகிற தீமைகள் இயேசு என்கிற கேடகத்துக்கு முன்பு நிர்மலமாகிவிடும். இந்த ஆண்டு தீமைகளை கர்த்தர் கடந்து போகத்தக்கதாக உங்களுக்கு கேடகமாக இருக்க போகிறார். பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கேடகமே என்று கூப்பிடுங்கள்.